டித்வா சூறாவளிக்கு பின்னரும் இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்னும் நீங்கவில்லை என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் பல இடங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் குறிப்பாக பதுளை மாவட்டத்தில் 7 இடங்கள் மண் சரிவு அபாயத்தை எதிர்கொண்டிருப்பதான ஒரு தகவல் இன்றைய பத்திரிகைகள் அதே போல சமூக வலைத்தளங்களில் இந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பதுளை மாவட்டத்தில் 7 இடங்கள் மண் சரிவுக்கு உள்ளாகும் அபாயம் காணப்படுகின்றது. பதுளை இடர் முகாமைத்துவ நிலையம் எதிர்வு கூறியிருக்கும் அதே நேரத்தில் அவசரமாக புவி சரிதவியல் மற்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனங்களூடாக அவசர ஆய்வுகளை நடத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பதுளை பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் மொரகொல்ல வரலையகந்த மலை பிரதேசம், கீனாகலை தோட்ட லெஜத்தோட்ட மலைப்பகுதி, நாராங்கலை மலைப்பகுதி, தொபத்தோட்ட பகுதி, பொலியத்தை ஆயுர்வேத மேல்பிரிவு, திக்பிட்டிய கீழ்பிரிவு மற்றும் சொரணத்தோட்ட பிரதேச செயலகம் போன்ற பகுதிகள் தான் இவ்வாறு மண் சரிவுக்கு உள்ளாகும் அபாயத்தை எதிர்நோக்கி இருக்கின்றன. இது இப்படி இருக்க தெமோதரை, கல்குவாரி மலை மற்றும் வலிமடை, ஊவா பரணகம, மஸ்க் பண்ணை அதே போல கந்தமலை போன்றவை மீண்டும் மண் சரிவுக்கு உள்ளான நிலையில் நிலமும் தாளிறங்கி வருவதாக அந்த இடங்களில் இருக்கும் பிரதேசவாசிகள் அச்சம் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே கொஞ்சம் நாங்களும் அவதானமாக கவனமாக இருப்போம். இந்த இடங்களில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த இடங்களுக்கு சென்று அந்த இடங்களை பார்வையிட செல்வதை நாங்கள் நிச்சயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அவதானமாக இருப்போம், கவனமாக இருப்போம். இது பதுளை மாவட்டத்தில் 7 இடங்கள் மண் சரிவு அபாயத்தை எதிர்கொண்டிருப்பதான ஒரு தகவல்.